இவ்வளோ சன்ஸ்க்ரீனும் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஹே செல்லாஸ், இன்னைக்கு நம்ம சன்ஸ்க்ரீனோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நான் எனக்கு பாஸ்ட் 1 இயராக இவ்வளோ சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் எனக்கு எது செட் ஆச்சு, எனக்கு என்னோடய ஸ்கின்க்கு எது சூட்டபிள் ஆச்சுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னியரோட கூலிங் வாட்டர் ஜெல் சன்ஸ்க்ரீன் வந்து பார்க்க போகிறோம். இதில் SPF 50 PA 4+ இருக்குது. கொஞ்சம் ஹைலைட்டடான சன்ஸ்க்ரீன் தான். இதில் மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஃபேஸில் போட்டோன்னே கூலிங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. -2°C இன்ஸ்டன்ட் கூலிங் தரோன்னு போட்டிருக்காங்க. இதோட கலர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஒயிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி க்ரேவும் இல்லாமல் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் இல்லை. சரி, ஓகே ஃபைன், இதில் வரல. இதில் வந்து கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா சன்ஸ்க்ரீனும் ஒயிட் கலரில் இருக்கும், அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்கின்காக மேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இதில் விட்டமின் சியும் இருக்குது, ப்ளஸ் 8 hour லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ்னும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 229 கொடுத்துருக்காங்க. பட் நான் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். 2 வாங்கியிருந்தேன். நான் 2மே சேர்த்து 230 கிட்ட தான் வாங்கியிருந்தேன். இது நான் மெயினாக எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, மெயினாக அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சர்ச் பண்ணும் போதும் இந்த கூலிங் எஃபெக்ட் பற்றி தான் ஹைலைட்டடாக சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து அந்த 8 hours கூலிங் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. போட்டோன்னு கொஞ்சம் நேரம் அந்த சில்லுன்னு இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூலிங்காலாம் இல்லை. இதில் மெயினாக விட்டமின் சி இருக்குன்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் பர்சனலாக இது எனக்கு செட் ஆகலை. இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எனக்கு செட் ஆகலை. இது ரீபர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். இது வந்து டாக்டர் ஷீட்ஸோட சிராமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இதில் SPF 50+ PA 3+ இருக்குது. இதில் ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி விசிபிள் லைட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் UVA அண்ட் UVB ரேசஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய கலர் வந்து ஒயிட் டெக்ஸ்சரில் இருக்கும். ஃபார் இந்தியன் ஸ்கின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரிவ்யூ பண்ணுற எந்த சன்ஸ்க்ரீனும் நான் ஸ்பான்சர் கிடையாது. எல்லாமே நான் என்னோட சொந்த காசு போட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணதை பர்சனலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் வந்து செராமைட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மாய்ஸ்சருக்காக செராமைடும் கொடுத்துருக்காங்க, ஹைலரானிக் ஆசிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று வாங்கிட்டாலே மாய்ஸ்சரைசரும் இருக்குது, ப்ளஸ் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. எனக்கு இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ட்ரை ஆகாமல் இருந்தது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக 1 time ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 499 வரும். நான் வந்து ஆன்லைன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 350 சம்திங் வாங்கியிருந்தேன். இதோடைய இன்க்ரீடியன்ட் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக வந்து சிராமைட் அண்ட் விட்டமின் சி தான் வந்து ஹைலைட்டடாகவே இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் வந்து இதை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸும் கூட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதை நான் திருப்பி பை பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா நான் மாட்டேன். இதை விட சூப்பராக எனக்கு செட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை யூஸ் பண்ணால் ஒயிட் காஸ்ட்லாம் வருமா அப்படின்னா, இது ஒயிட் காஸ்ட்லாம் எதுவுமே வராது. சும்மா லைட்டாக நீங்கள் ஆல்ரெடி சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட்லாம் எதுவும் வராது. எனக்கு அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லை. ஈஸியாக வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும். இது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான், பட் என்னோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு சேம் பிராண்டோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேசருன்றது வேறு எதுவும் இல்லை, குங்குமப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் தான். கோஜிக் ஆசிட் நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பிரைட்டன் ஸ்கின்னை நம்மளுக்கு கொடுக்கும். இதில் கேசர், கோஜிக் ஆசிட், நியாசினமைட், மினரல் அண்ட் ஆர்கானிக் ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து 30 கிராம் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி டாக்டர் ஷீட்லேருந்து நான் அந்த விட்டமின் சியோட சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டதுனால சரி எங்கே இதுவும் செட் ஆகாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு இது நான் 30 கிராம் தான் வாங்கியிருந்தேன். பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் என்னோட சன்ஸ்க்ரீன் இது தான். நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி ஸ்டாக் வந்து போயிடுச்சு, இப்போ திருப்பி ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி அமேசிங் டு மை ஸ்கின். இதையே நான் மோஸ்ட் ஃபேவரட் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ், ஒயிட் பியூட்டிலாம் நம்ம ஃபேஸில் போட்டோன்னா எப்படி ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுமோ அதே மாதிரி ஃபேஸோட ஃபேஸை அழகாக பிளெண்ட் ஆகிடும். இது எனக்கு வந்து பிம்பிள் மார்க் வந்து நிறைய அந்த ஸ்கார்க்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு போகாமல் அப்படியே இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து இது க்ரீம் மாதிரியே இருக்கேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போடுறதுக்கு. ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். என் ஸ்கின் வந்து சாஃப்டாக ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அந்த மார்க்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதையும் நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் ரீபர்ச்சேஸும் பண்ணேன். நான் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ஆச்சு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோஜிக் ஆசிட் வந்து நம்மளோட பிம்பிள் அந்த மார்க் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய பாட்டில் வேறு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா மை ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுலேயும் இந்த கோஜிக் ஆசிட் தான் இருக்கும். என்னோட சன்ஸ்க்ரீன்லேயே மோஸ்ட் தி பெஸ்ட்டுன்னா நான் இதை தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் மினிமலாக ஒரு ஸ்கின் கேர் மட்டும் தான் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சிம்பிள் ஸ்கின் கேரை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் தான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாண்ட்ஸ் சன் மிராக்கிள் ப்ரொடெக்ட் அண்ட் பிரைட் சன்ஸ்க்ரீன். இது க்ரீம் ஜெல் சன்ஸ்க்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மெயினாக இருக்க ஆக்டிவே நியாசினமைடு. இது வந்து ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணும், அப்புறம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இதை டோட்டலாகவே ஒரு 2-3 நாள் தான் யூஸ் பண்ணேன். என்னுடைய வெரி ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான் நான் இதை தான் சொல்லுவேன். இது எப்படி எல்லாரும் ஹைப்பில் வச்சு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு வந்து இது செட்டே ஆகலை. கலர் வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் இருக்குது. இது ஏன் நான் செட் ஆகலை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நான் கையில் ட்ரை பண்ணி காட்டுறேன். இதை பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பிளெண்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு அந்த ஃபெவிகால்லாம் இருக்குல்ல, அந்த கம்மோடைய ஸ்மெல் அந்த மாதிரி இருந்தது. அந்த டெக்ஸ்சரும் அந்த மாதிரி தான் இருந்தது. இதை நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சம்திங் அது 339 நினைக்கிறேன் இதோட ரேட்டு. நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஏன்டா வாங்கினேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்ன வரைக்கும் இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுட்ருக்கேன். ஒரு மாதிரி கையெல்லாம் க்ரீஸியாக ரொம்ப நேரம் பிளெண்ட் ஆகிட்டே இருந்தது. இதை நான் ஃபேஸில் போட்டோன்னே எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. மற்ற எல்லா சன்ஸ்க்ரீனும் நான் மோஸ்ட்லி எல்லாமே காலி பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பட் இதை வந்து மேபி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எதனால் ஆகுதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுத்தமாக எனக்கு செட் ஆகலை, பிடிக்கும் ஒரு மாதிரி கிரீஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மேபி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட்டாக இருந்துச்சுன்னா எல்லோ ஆர்ட் வந்து கமெண்ட்டில் போடுங்க. எவ்வளோ பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்குன்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதை அப்ளை பண்ண கையெல்லாம் ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி இருந்தது. கம்மெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கையில் ரஃப் பண்ணோன்னா ஒரு மாதிரி வரும்ல, ஒரு கம்மு மாதிரி க்ளூ மாதிரி, அந்த மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. சாரி பாண்ட்ஸ், எனக்கு வந்து இது எனக்கு பிடிக்காத டிசப்பாயிண்டான சன்ஸ்க்ரீன் தான் நான் இதை தான் சொல்லுவேன். மற்றபடி பாண்ட்ஸில் வந்து என்னோடய ஃபேவரட் மோஸ்ட் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிறது வந்து ஃபேவரட்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் தான். இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த சன்ஸ்க்ரீனில் ஏன் இப்படி சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாய்ஸ்சரைசராகவும் கால்லையும் கையிலையும் கூட என்னால் யூஸ் பண்ண முடியல. அந்த ஒரு மாதிரி க்ரீஸியாக ஒரு மாதிரி பீல் ஆகிட்டு வருது. அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே செல்லாஸ், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா சன்ஸ்க்ரீனும் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் என்னோடய ஸ்கின் கேர், என்னுடைய மாய்ஸ்சரைசர் எல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதையும் நான் ஆனஸ்ட்டான ரிவ்யூ சொல்லுவேன். இது எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாது. என்னுடைய ஓன் காசு கொடுத்து தான் நானும் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே செல்லாஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.